வீடு முழுவதும் பரவி கிடந்த 500 ரூபாய் கள்ள நோட்டுகள். நோட்டமிட்டு நேரம் பார்த்து அதிரடியாக வீட்டிற்குள் சென்று கள்ள நோட்டு கும்பலை தட்டி தூக்கிய ஆந்திர போலீசார். எங்கே நடந்தது? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் 1 லட்சம் ரூபாய் தருபவர்களுக்கு 5 லட்சம் தருவதாகவும், மேலும் 5 லட்சம் ரூபாய் தருபவர்களுக்கு 20 லட்சம் தரப்படும் எனவும் ஒரு விளம்பரம் ஆந்திரா முழுவதும் சுற்றி வந்துள்ளது. இந்த தகவல் ஆந்திர காவல்துறையினரின் காதுகளுக்கும் சென்றுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் யார் அந்த கும்பல் என ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் உள்ள பட்டுபுரம் கிராமத்தில் வீடு ஒன்றை ஒரு கும்பல் வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் கலர் ஜெராக்ஸ் மூலம் கத்தையாக 500 ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து வீடு முழுவதும் குவித்து வைத்து புழக்கத்தில் விட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்த போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு 57,25,000 ரூபாய் முகமதிப்பு கொண்ட கள்ள நோட்டுகள், ஜெராக்ஸ் எந்திரம் ஆகியவை உட்பட பல்வேறு பொருட்களை கைப்பற்றி பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 6 பேரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கிராமப்புற பகுதியை தேர்வு செய்து கள்ள நோட்டு தாள்களை ஒடிசா மாநிலத்திலிருந்து வாங்கி வந்த அவர்கள் வாடகைக்கு பிடித்த வீட்டில் கலர் ஜெராக்ஸ் எந்திரம் மூலம் 500 ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு அதை புழக்கத்தில் விட்டதையும் கண்டுபிடித்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 57,25,000 ரூபாய் கள்ள நோட்டுகள், ஜெராக்ஸ் எந்திரம் உட்பட பல்வேறு பொருட்களை கைப்பற்றி பறிமுதல் செய்தனர். கள்ள நோட்டுகளை தயாரித்து புழக்கத்தில் விட்ட 6 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாகியவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கள்ள நோட்டுகளை அச்சிட்டு அதை ஆஃபர் மூலம் புழக்கத்தில் விட முயன்ற கும்பலை ஆந்திர போலீசார் பொறிவைத்து பிடித்த சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சீனிவாசனுடன் உள்ளீட்டு பிரிவு.